இன்றைக்கு ஒரு ஸ்வீட்டான வாழைப்பழ பலகாரம் செய்து காட்டப்படும். நல்லா பழுத்த 2 வாழைப்பழம் எடுத்திருக்கிறேன். இதுக்கு முதல்ல சீனியையும் அதோட 2 ஏலக்காயும் சேர்த்து நல்லா அரைச்செடுப்போம். இப்போ இந்த வாழைப்பழத்தை சின்ன சின்ன வெட்டி அந்த அரைச்ச சீனியோடு சேர்த்து இதே முறுக்க அரைச்செடுப்போம். இது 2ஐயும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சுது. இனி இதை ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஊற்றி எடுப்போம். இந்த அரைச்ச கலவைக்குள்ளே இந்த கோதுமை மாவை போட்டு கட்டிப்படாமல் வடிவாக கரைச்சி எடுக்கவேன். இப்போ எல்லாம் கட்டி இல்லாமல் கரைஞ்சிட்டுது. இப்போ இதுக்குள்ளே தேங்காய் பூச்சி இருக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். கொஞ்சம் பேக்கிங் சோடா, ரெண்டு சேர கலந்து போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு சுட துவங்கலாம். இப்போ இந்த எண்ணெய் சட்டிக்குள்ளே உங்களுக்கு விரும்பிய சைஸுகளில் போட்டு எடுக்கணும். எண்ணெய் நல்லா கொதித்த பிறகு எண்ணெய் சூட்டை கொஞ்சம் குறைச்சி போட்டு போடணும், இல்லைன்னா உள்ளுக்கு அவியாது. இப்போ எல்லாம் பொரித்து எடுத்தாச்சுது. சுவையான வாழைப்பழ பலகாரம் ரெடி. நீங்களும் இப்படி செய்து பாருங்கள்.